ஹைதராபாத்துடனான பயங்கர வெற்றிக்கு பின்னாடி சிஎஸ்கே ஆடுற மேட்ச் என்றதாலும் அதுவும் சொந்த மண்ணுல சேப்பாக்கத்துல நடக்கிற மேட்ச் என்றதாலும் நேத்தைய மேட்ச் பயங்கர எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. டாஸ் வென்ற பஞ்சாப் கேப்டன் சாம் கரன் பவுலிங்க தேர்வு செய்ய சென்னையோட ஓபனர்ஸ் கேப்டன் ருத்துராஜும் ரஹானேவும் களத்துக்கு வந்தாங்க. முதல்ல நிதானத்தை கடைபிடிச்ச இந்த கூட்டணி அடுத்தடுத்த ஓவர்கள்ல பவுண்டரிகளை பறக்க விட்டாங்க. பவர் பிளே முடிகிற வரைக்கும் விக்கெட் இழக்காம ரன் சேர்த்தது இந்த ஜோடி. 6 ஓவர்கள் முடிவுல விக்கெட் எதுவும் இழக்காம 55 ரன்களை சேர்த்தது சிஎஸ்கே. அடுத்து தான் ஸ்பின் பவுலர்களை அட்டாக்குக்கு கொண்டு வந்தாரு பஞ்சாப் கேப்டன் சாம் கரன். பஞ்சாப் வீரர்களோட சூழல்ல ரன் எடுக்க சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் தடுமாறினாங்க. இந்த சூழல்ல 8வது ஓவர் போட ஹர்ப்ரீத் பிரார் வந்தார். அவர் போட்ட 2வது பால்ல 29 ரன் அடிச்சிருந்த ரஹானே அவுட் ஆனார். ஓபனிங் பார்ட்னர்ஷிப்பை உடைச்ச திருப்தியில பஞ்சாப் வீரர்கள் இருந்தப்போ களத்துக்கு வந்தாரு அதிரடி ஆட்டக்காரர் சிவம் துபே. ஸ்பின்னர்ஸ் ஓவர்ல பிரிச்சு மேய்வார்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ வந்த முதல் பால்லேயே கோல்டன் டக்ல வெளியேறி ஷாக் கொடுத்தாரு. ஒரே ஓவர்ல 2 மெயின் விக்கெட்டுகளை வெளியேற்றி கெத்து காட்டினாரு ஹர்ப்ரீத் பிரார். இதனையடுத்து களத்தில் இருந்த கேப்டன் ருத்துராஜ் நிதானமாக ரன் சேர்க்க தொடங்க அவரோட ஜோடி சேர்ந்த சமீர் ரிஸ்வியும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். சென்னையோட ஸ்கோர் பொறுமையா ஏற ரபாடா ஓவர்ல 21 ரன்களை அடிச்சிருந்த ரிஸ்வி கேட்ச் கொடுத்தார். சாம் கரன் வீசின 17வது ஓவர்ல 6 அடிச்சு அரை சதம் கடந்தாரு கேப்டன் ருத்துராஜ். அதே ஓவர்ல அடுத்து ஒரு 6 ருத்துராஜ் பறக்க விட அதுக்கு அடுத்த 18வது ஓவர்ல மொயின் அலியும் 6 அடிச்சார். சென்னை பசங்க அதிரடி காட்ட தொடங்கிட்டாங்கன்னு ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருந்த சமயத்துல 62 ரன்கள்ல போல்ட் ஆனாரு கேப்டன் ருத்துராஜ். அடுத்ததா 15 ரன்களை எடுத்திருந்த மொயின் அலியும் அவுட் ஆனார். அரங்க மதுர களத்துக்கு வந்த தோனி ஒரு 4 ஒரு 6 அடிச்சு 16 ரன்கள்ல ரன் அவுட் ஆக முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்தது. 20 ஓவர்கள் முடிவுல 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 162 ரன்களை எடுத்தது சிஎஸ்கே. பஞ்சாப் பவுலர்கள் ஹர்ப்ரீத் பிராரும் ராகுல் சாகரும் அதிகபட்சமா தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க. 163 என்ற எளிமையான இலக்கோட களமிறங்கின பஞ்சாப் ஓபனர்ஸ் முதல் ஓவர்ல இருந்தே அதிரடி காட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு 4 ஒரு 6ன்னு 13 ரன்களை அடிச்சிருந்த பிரப்சிம்ரன் சிங்கை வெளியேற்றினாரு ரிச்சர்ட் கிளீசன். ஆனா அடுத்து இறங்கின ரீலி ரூசோவும் ஜானி பேட்ஸவும் கூட்டணி அமைச்சு பொழந்தாங்க. பஞ்சாபோட ஸ்கோர் மடமடன்னு எகிர ஆரம்பிச்சது. இந்த கூட்டணி டீமுக்கு 64 ரன்களை சேர்த்தப்போ யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சாரு சிவம் துபே. 30 பந்துகளுக்கு 46 ரன்களை அடிச்சிருந்த பேர்ஸ்டோ தோனி கையில கேட்ச் கொடுத்தார். ஆனா அடுத்து ரூசோவும் சசாங் சிங்கும் கை கோர்த்து ஆடினாங்க. இருந்தாலும் 43 ரன்கள்ல ரூசோ போல்ட் ஆனார். அடிக்க வேண்டிய ரன்னும் மிச்சம் இருக்கிற பாலும் கிட்டத்தட்ட ஒரே எண்ணிக்கையில இருந்ததாலும் விக்கெட் எதுவும் விழாததாலும் பஞ்சாபோட வெற்றி உறுதியானது. 17.5 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 163 ரன்களை எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னையை வீழ்த்தினாங்க பஞ்சாப் கிங்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.